ஹாய் கைஸ். ஃப்ரைடே மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே எங்கள் அம்மா இனிப்பு கஞ்சி வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. நானும் குருக்கள் வரத்துக்குள்ளே பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய அம்மா அம்மனுக்காக மாங்கல்யம் வாங்கியிருந்தாங்க. அதுக்காக கயிறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரியே குருக்கள் நடுவில் வந்து எனக்கு அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜையும் பண்ணி கொடுத்தாரு நல்லபடியாக. எங்கள் வீட்டு தோட்டத்து அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, விசேஷமானவங்க. இவங்கக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க அத்தனை பேரும் வந்து அம்மன்கிட்ட வேண்டுதல் வேண்டிட்டு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன காணிக்கை செய்வாங்க. அலங்காரம் முடித்ததுக்கப்புறமா அம்மன் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்கன்றதை பாருங்கள். என்னோடய பாட்டி மாவிளக்கு மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. "நீ சும்மா தானே இருக்க, இந்த வேலையாவது செய்யின்னு" சொல்லி என்கிட்ட மாவிளக்கு மாவை கொடுத்து ஏற்றி சாமிக்கிட்ட காமிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ராணி அம்மாவும் வெல்லம் கஞ்சி செஞ்சு முடித்து தீபாவளி காமிச்சாங்க. நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டோம். சாரா பாப்பா தான் பெல் அடிச்சிட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கு எத்தனையோ முறை போயிருக்கோம், வந்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆடி மாதத்தில் எங்கள் பாட்டி கஞ்சி ஊற்றும் போது எங்களால் போக முடியாமல் இருந்தது. அதனால் பாட்டி, "நீ இங்கே வளர்ந்த பொண்ணு தானேம்மா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போன்னு" சொல்லி கேட்டாங்க. அதனால் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஆனால் எதாச்சும் இந்த முறை நாங்கள் போகும்போது ஆடி பூரமும் வந்துடுச்சு. போன வருஷம் நாங்கள் போகும்போது வரலட்சுமி பூஜை வந்திருந்தது. சாரா பாப்பா ரொம்பவே ஹெல்ப் பண்ணால் எல்லாருக்கும் என் கையால் கஞ்சி தருவேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவள் தான் கொடுத்தா. மத்தியானம் லஞ்சுக்கு பாட்டி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமிக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போனதும் அம்மனுக்கு திருவாச்சி வாங்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும், "நீ தானே ஆசைப்பட்டு வாங்கினேன், உன்னோட கையாலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுமான்னு" சொன்னார். நானும் ஃபிக்ஸ் பண்ணினேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் எல்லாருமா சேர்ந்து நடராஜர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா காளியம்மன் கோயிலுமே போனோம் ஆடிப்பூர விசேஷத்துக்காக. சிதம்பரத்தில் எனக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய பாட்டி வீடு, 2வது நடராஜர் கோயில். ஏன்னா என்னோடய சின்ன வயசில் நான் இந்த கோவிலில் அவ்வளோ சுற்றியிருக்கேன், ஆடியிருக்கேன், பாடியிருக்கேன், விளையாடியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அதனால் எப்போ இந்த ஊருக்கு வந்தாலும், இந்த கோவிலுக்கு வந்தாலும் ஒரு மாதிரியான மிக்சட் ஃபீலிங் இருக்கும். ஸ்வீட் மெமரிஸுமே இருக்கும். அந்த ஸ்வீட் மெமரிஸை கேரி பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த ஊரில் எந்த கோவிலை விசிட் பண்ண போகிறோன்றதை இந்த ராஜகோபுரத்தை பார்த்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.